அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நமக்கு 7ஆம் வகுப்பு 2வது பருவம் தேர்வு நேற்று நடந்துச்சு. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயங்க, நீங்கள் இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் இனிமேல் ஆன்லைன்லேயும் எழுதி பார்க்க முடியும். அதுக்காக நம்ம வெப்சைட்டில் ஆன்லைன்லேயே டெஸ்ட் எழுதுகிற மாதிரி கோட் ரெடி பண்ணி நேற்று அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான லிங்க் வந்து நம்ம இந்த சேனலோட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதுலேருந்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா டெலகிராமில் இருந்தீங்கன்னாக்கா நேற்று நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அது மூலயமா போய் பார்க்கலாம். அப்படி இல்லைனா நான் வெப்சைட் நேமும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயும் போய் பார்க்கலாம். ஓகேவா? நம்ம இன்றைக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோக்குள்ளே போயிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7th 2வது பருவம். ஓகேவா? செகண்ட் டேர்மில் நம்ம நேற்று பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ. ஓகேவா? பாருங்கள், முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, முட்டையிட்டது சேவலா பெட்டையா என்பது நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முட்டையிடுவது எதுங்க, நமக்கு கோழி தான் முட்டையிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையிட்டது சேவலா பெட்டையான்னு கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டே கேட்குற மாதிரி இருக்குது இல்லைங்களா? அப்போ அவங்க கேட்குற கேள்வியே தப்பாக இருக்குது. அப்போ நமக்கு எதுங்க தப்பு, வினாவலு அப்படின்றது தான் தப்பு. ஓகேவா? அவங்க கேட்குற கேள்வியே தவறாக இருக்குது, அதனால் வினாவலு. ஓகேவா? அடுத்து 2வது கேள்வி பாருங்கள், நாடக இயல் எனும் நூலை இயற்றியவர் யாருன்னா, நமக்கு நாடக இயல் அப்படின்றது ஒரு நூலுங்க. இதை வந்து யார் இயற்றினது பார்த்திங்கன்னா நமக்கு பரிதிமாற் கலைஞர். ஓகேவா? நாடகம் சம்பந்தமான நாடகத்துக்கு இலக்கண வகுத்து கொடுத்தவர் நமக்கு இவர் தான். ஓகேவா? பரிதிமாற் கலைஞர் மிக முக்கியமானது. இந்த இயலில் தான், இந்த நூலில் தாங்க வகுத்திருப்பார் இலக்கணம் வந்து. ஓகேவா? நாடகத்துக்கு இலக்கண வகுத்து கொடுத்தவர் பரிதிமாற் கலைஞர். அடுத்ததாக பாருங்கள், பொருந்தாத இணையை காண்கன்னு கொடுத்துருக்காங்களா? இங்கே கொடுத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இயேசு பெருமான் நிச்சய கிருஷ்ண பிள்ளை. கரெக்டாக தாங்க. ஏன்னா இயேசு சம்பந்தமான பாடல்களை வந்து இவர் நிறைய பாடியிருக்கிறார் இல்லைங்களா? அடுத்து 2வதாக இருக்கக்கூடியது சிவபெருமான் சுந்தரர். இது கரெக்டாக தாங்க. இவர் வந்து ஒரு நாயன்மார் நமக்கு. இவர் வந்து சிவபெருமானை பற்றி தான் பாட்டு பாடியிருக்கிறாரு. அடுத்தது நமக்கு புத்தபிரான் நீலகேசின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து நீலகேசி அப்படின்றது ஒரு சமண நூலுங்க. ஓகேவா? ஒரு சமண சமயத்தை சார்ந்த நூல். ஓகேவா? ஆனால் நாங்கள் புத்த சமயம் சொல்லி கொடுத்துங்கிறாங்க, புத்தபிரான் கிடையாது. அது தவறாக இருக்குது. நமக்கு ஆப்ஷன் சி தாங்க தவறு. சி தான் தவறு. அதே டியில் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் உமர் புலவர்னு கொடுத்துருக்காங்களா? அது கரெக்டு தான். ஏன்னா நபிகள் நாயகத்தோட வாழ்க்கை வரலாறை பற்றி பேசக்கூடியதாங்க நம்ம சீரா புராணம். அதை ஏற்றினது நமக்கு உமர் புலவர். அது கரெக்டு தான். ஓகேவா? 4வது கேள்வி பாருங்கள், ஒற்றுமை காப்பியம் எனும் அடைமொழியால் குறிக்கப்படுவது. ஆக்சுவலாக வந்து நமக்கு நிறைய பேர் வருங்க. நமக்கு நாடகத்தமிழ், முத்தமிழ், ஒற்றுமை காப்பியம் நிறைய பேர் வச்சு சொல்லுவாங்க. எதை சொல்லுவோம் நம்ம? சிலப்பதிகாரம். சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது 5வது கேள்வி பாருங்கள், காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தியதை குறிப்பிடும் நூல். நமக்கு எதுங்க? புறநானூறு. ஓகேவா? காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தியதுன்னா நமக்கு யாருங்க? கரிகால சோழனோட முன்னோர்கள் வந்து காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர்னு சொல்லியிருப்பாங்க. வெண்ணிக்குயத்தேர் பாடியிருப்பாங்க. மிக முக்கியமான ஒரு பாடலாக இருக்கும். ஓகேவா? நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி அப்படின்னு வருங்க அந்த பாடல் வரி. நமக்கு 10வது புதிய தமிழ் புத்தகத்திலே கூட இடம்பெறும். அடுத்ததாக பாருங்கள், 6வது கேள்வி, காரண பெயர் அதிகமாக காணப்படும் மொழி கேட்டிருக்காங்களா? நமக்கு எதிரங்க காரண பெயர் அதிகமாக காணப்படுறது நம்ம தமிழ் மொழியில் தான். ஓகேவா? அதே மற்ற மொழியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பொதுவாக நம்ம இடுகுறி பெயர் தான் அதிகமாக இருக்கும். அதுவே நம்ம தமிழ் மொழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காரண பெயர் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒன்றுத்துக்குமே முக்கியமாக ஏதாச்சும் ஒரு காரணம் கருதி தான் பேர் வச்சுருப்பாங்க. 7வது கேள்வி என்ன இருக்குது, வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டாடணும் என்னும் பழைமொழி எந்த மொழியில் இடம்பெற்றுள்ளது? ஆக்சுவலாக வந்து நமக்கு காந்தியடிகளோட கடிதத்தில் வரக்கூடியது அந்த லைனு. ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டாங்க, இப்போ கேட்டிருக்க மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஆன்சர் எதுங்க? நமக்கு ஆங்கிலம். ஓகேவா? ஆங்கிலம் என்பது சரியான ஆன்சர். அடுத்ததாக 8வது கேள்வி, மக்களின் மயக்கத்தை போக்கி தெளிவை தரவல்ல 3 அறக்கருத்துக்கள் அமையப்பட்ட நூல். இங்கே பார்த்தீங்கன்னா 3 அறக்கருத்துனா நமக்கு ஒரே ஒரு நூல் தாங்க வரும். 17 கீழ்கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று திரிகடுகம். ஓகேவா? திரிகடுகம் இதுதான் ஆன்சர். ஓகேவா? சிறுபஞ்சம் மூலம் 5 பேரை பற்றி பேசியிருப்பாங்க. 7வதுனா நமக்கு 6 மருந்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்ததா, தூய்மை உடையவரின் செயல்களில் அல்லாத ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா திரிகடுகம் அந்த அதில் இடம்பெறக்கூடிய ஒரு பாடலோட வரியாக இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தூய்மை உடையவங்க என்ன, அவங்களோட செயல்கள்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நீராடிய பின் உண்ணுதல். இது கரெக்டு தான். பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல். இதுவும் கரெக்டு தாங்க. அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல். இதுவும் கரெக்டு தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இருக்கக்கூடியது ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம். இது எப்படிங்க இருக்கும்? ஒரு புதரில் விதைத்த விதை போல சொல்லியிருப்பாங்க. புதரில் விதைத்த விதை போல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுதான் தவறாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், 10வது, மும்மருந்து பெயர்களால் ஆன 17 கீழ்கணக்கு நூலில் இடம்பெறும் பாடல்களின் எண்ணிக்கை. மும்மருந்துன்னா நமக்கு எதுங்க? திரிகடுகம். திரிகடுகத்தில் எவ்வளோ இருக்குது? நமக்கு 100 வெண்பாக்கள். ஓகேவா? திரிகடுகத்தில் எழுத்துனது யாருன்னா நமக்கு நல்லாதனார். மிக முக்கியமானது. அடுத்து 11வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வனப்பு என்னும் சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்களா? நமக்கு வனப்பு என்பது அழகை குறிக்கக்கூடியது. ஓகேவா? அழகு அப்படின்றத சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்து 12வது கேள்வி, பறவை என்பதன் பொருள் கேட்டிருக்காங்களா? பறவைன்றது நமக்கு எதுலங்க வரும்? பறவைன்றது காரணம், அது பறக்கிறதுனால பறக்குது. ஓகேவா? அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பாக சொல்லலைங்க, பொதுவாக தான் சொல்கிறோம். அப்போது காரணம் இருக்குது, ஆனால் அது பொதுவாக இருக்குது. அப்போ காரண பொது பெயர். ஓகேவா? இதுவே மரங்கொத்தி பறவை என்ன சொன்னால் அது மரத்தை கொத்துறதுனால மரங்கொத்தி பறவை. அது வந்து நமக்கு காரணத்தில் சிறப்பு பெயராக வந்துடும். ஓகேவா? அடுத்து 13வது கேள்வி,
மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என மலையை வாழ்த்தியவர் யாருங்க? நமக்கு இளங்கோவடிகள். மிக முக்கியமான லைனுங்க இது. அடுத்து 14வது கேள்வி. ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. இது வந்து மிக முக்கியமானதுங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நாடுகளும் அதோட சிறப்புகளும். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. நமக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா சேர நாடு அப்படின்னா வேலமுடைத்து, சேர நாடு வேலமுடைத்து 2வது ஆப்ஷனில் இருக்குது. சோழ நாடு சோறுடைத்து, அப்போ நமக்கு ஃபஸ்ட்டில் வருது. பாண்டிய நாடுன்றது முத்துடைத்து 4வது. தொண்டை நாடுன்றது நமக்கு சான்றோடு உடைத்து 3வது ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா? அப்போ நமக்கு ஆப்ஷன் எதுங்க? நமக்கு 2 1 4 3. 2 1 ஆரம்பிக்கிறது பாருங்கள். எதில் இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. சியில் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? அதான் ஆன்சர். அடுத்து 15வது கேள்வி. பாவலர் மணி என்னும் சிறப்பு கொண்ட கவிஞர். பாவலர் மணி நம்ம யாரை சொல்கிறோம்? வாணிதாசன். வாணிதாசன் டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? பாவலர் மணி, கவிஞர் ஏறு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஓகே. அடுத்ததா 16வது கேள்வி. நான்மணி மாலை எனும் சிற்றிலக்கியத்தில் இடம்பெறாத பாவகை. நான்மணி மாலைன்றது 4 மணிகளை கொண்டு அமையப்பெற்ற ஒரு சிற்றிலக்கிய வகைங்க. 96 சிற்றிலக்கியங்களில் ஒன்று. இதில் என்னென்ன பாவகை இருக்குன்னா நமக்கு வெண்பா இருக்குது, அதே மாதிரி கட்டளை கலித்துறை இருக்குது, ஆசிரியப்பாவும் ஆசிரியர் ரெண்டுமே கலந்துருக்கு. வஞ்சிப்பா அப்படின்ற ஒரு பாவகை அதில் இடம்பெறலை. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட. ஓகேவா? அடுத்து 17வது கேள்வி. புண்ணியனார் மண் சுமந்தார் எனும் வரியில் இடம்பெறும் கடவுள் தெய்வம் யாருன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு சிவபெருமான். ஓகேவா? சிவபெருமான் அவர் தாங்க பாண்டிய மன்னன்கிட்ட வேலை செஞ்சிருப்பார் இல்லைங்களா? ஒரு அவங்க பேர் என்னது? ஏதோ ஒரு மூதாட்டி பேர் வருமே, வந்தி. கரெக்டா? வந்தி தானே? ஓகே. அந்த வந்தி அப்படின்ற ஒரு மூதாட்டிக்காக மண் சுமந்தார் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? மிக முக்கியமானது. சிவன் தான் இதுக்கான ஆன்சர். புண்ணியனார் மண் சுமந்தார் அப்படின்னா நமக்கு சிவன். ஓகேவா? அடுத்து 18வது கேள்வி பாருங்கள். தங்கத்தை போன்று ஒளி வீசுகின்ற பேச்சு யாருடையது? இது வந்து காந்தி சொன்னது இல்லைங்களா? யாரை சொல்லியிருப்பாங்க? மதன் மோகன் மாளவியா. இவங்களோட பேச்சு தான் வந்து தங்கத்தை போன்ற ஒளி வீசுகிறது. எப்போ பேசும்போதுனா இவங்களோட தாய்மொழியில் பேசும்போது. ஓகேவா? மற்ற மொழி பேசும்போது வெள்ளி அதாவது ஆங்கிலத்தில் பேசும்போது வெள்ளி மாதிரி இருக்குது, ஆனால் தாய்மொழியில் பேசும்போது தங்கம் மாதிரி மின்னுதுன்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? மிக முக்கியமானது. அடுத்ததா 19வது கேள்வி. இது வந்து ரிப்பீட்டட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதை அப்படியே விட்டுருங்க, ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லைங்களா? அடுத்ததாக பாருங்கள். மதுரைக்கு ஆலவாய் எனும் பெயர் அமைந்ததை கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதுங்க? ஆலவாய் அப்படின்ற பேர் அமைந்ததை பற்றி சொல்லக்கூடியது நமக்கு எந்த நூல்னா திருவிளையாடற் புராணம். இதில் வந்து நமக்கு திரு ஆலவாய் காண்டம்னே ஒரு பிரிவு இருக்கும் இல்லைங்களா? அப்போ இதுதான் கரெக்டு. திருவிளையாடற் புராணம் தான் கரெக்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 21வது கேள்வி. தாஜ்மஹாலை போன்று திருமலை நாயக்கர் மகால் காணப்படும் மாவட்டம். திருமலை நாயக்கர் மகால் நமக்கு எங்கெங்க இருக்குது? மதுரையில். ஓகேவா? அடுத்தது மதுரை மூதூர் என மதுரையின் பழமையை குறிப்பிடும் நூல் எதுங்க? மதுரை மூதூர்னு சொல்லக்கூடியது நமக்கு சிலப்பதிகாரம். ஓகேவா? சிலப்பதிகாரம்ன்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 23வது. மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருங்க? நமக்கு 4ஆம் தமிழ் சங்கம்னா பாண்டித்துறையார். ஓகேவா? 1901 தோற்றுவிச்சிருப்பாங்க மதுரை சேதுபதி பள்ளியில். அடுத்தது 24வது கேள்வி. வட்ட மைதானம் என்பது எதனை குறிக்கும்? இந்த இடத்துல பாருங்கள், மைதானம் அப்படின்னு கொடுத்தா இடப்பெயரில் சொல்லிடலாங்க. இந்த இடத்துல வட்ட மைதானம் அப்படின்னு கொடுத்தா அது வந்து பண்பு பெயருக்கு போகும். ஓகேவா? பண்பு பெயர். டி ஆப்ஷன் தான் கரெக்டு. 25வது கேள்வி பாருங்கள். கமகப்பிரியா எனும் புனைப்பெயர் கொண்ட கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்களா? கமகப்பிரியா என்பது நமக்கு யாருங்க? கண்ணதாசன். சி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்ததா 26வது கேள்வி. வீரத்துறவி என அழைக்கப்படுபவர் யாருன்னா நமக்கு வீரத்துறவினா யாருங்க? வீரத்துறவினா நமக்கு விவேகானந்தர். ஓகேவா? அதுவே புரட்சி துறவினாக்க வள்ளலாருங்க. அரச துறவினா இளங்கோவடிகள். நவீன துறவி அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா? அடுத்து 27வது. ஏர்முனைக்கு நேருங்கே எதுவும் இல்லே என பாடியவர் கவிஞர் யாருன்னா நமக்கு மருதகாசி. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. ஏர்முனைக்கு நேருங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு பாடினது மருதகாசி. 28வது கேள்வி. மயிலேறும் பெருமாள் என்பவரிடம் கல்வி கற்றவர். இதுவும் ரிப்பீட்டட் கேள்விங்க. பழைய கேள்வி கேட்டிருக்காங்க. யாருங்க? நமக்கு சுவாமிநாத தேசிகர். ஓகேவா? சுவாமிநாத தேசிகர் என்பது சரியான ஆன்சருங்க. இவர் ஈசான தேசிகர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஈசான தேசிகர். அடுத்து 29வது கேள்வி. அம்மானை பாடலில் போற்றப்படும் தெய்வம் யாருங்க? அம்மானை அப்படின்ற பாடலில் எந்த தெய்வத்தை போட்டுருவாங்கன்னா நமக்கு முருகனை போட்டுருவாங்க. ஆனால் ஆப்ஷனில் முருகன் இல்லைன்னு கேட்கக்கூடாது. நமக்கு சேயோன் என்பது முருகனை குறிக்கக்கூடியது, மிக முக்கியமானது. ஓகேவா? மாயோன் அப்படின்னா திருமாலுங்க, சேயோன் அப்படின்னா முருகன். ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது 30வது கேள்வி. சிறப்பு பெற்ற ஊர் கேட்டிருக்காங்க. எதுக்குங்க? போர்வை. ஓகேவா? போர்வைனா நமக்கு எதுங்க ஃபேமஸு? சென்னிமலை. சென்னிமலை போர்வை தான் சொல்லுவாங்க. ஓகேவா? மிக முக்கியமானது. அடுத்ததாக பாருங்கள் 31வது கேள்வி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகிருக்குங்க. நான் 30 கேள்வி எடுத்துகிட்டு வராமல் பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க. இளமை பெயர்களில் பொருந்தாத ஒன்றை சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்துன்னு சொல்லியிருக்காங்களா? இளமை பெயர்களில் சரியான ஒன்று எதுனா கீரிக்கு கேட்டிருக்காங்க. கீரி என்ன சொல்லுவோம்? கீரி பிள்ளைன்னு சொல்லுவோம். அப்போது பி ஆப்ஷன் தாங்க கரெக்டு. அடுத்து 32வது கேள்வி பாருங்கள்.
விலங்குகளும் ஒளிமரப்புகளும். இதில் பாருங்கள், குதிரை என்ன பண்ணணும், நமக்கு குதிரை கணைக்கும், அப்போ 3வது ஆப்ஷனில் இருக்குது. சிங்கம் நமக்கு முழங்கும், 1வது ஆப்ஷனில் இருக்குது. புலின்றது உருமும், 4. பூனை அப்படின்றது சீரும், அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2வது ஆப்ஷனில் இருக்குது. அப்போ 3 1ல் ஆரம்பிக்கணும். ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், 1 தான் இருக்குது. அப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? நம்ம மொத்தமாக 31 கேள்வி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இந்த டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சுங்க. நான் திருக்குறள் சேர்த்து கொடுக்கல. இன்றைக்கி நம்ம பண்புடைமை கரெக்ட், பண்புடைமை அப்படின்ற ஒரு அதிகாரம் வந்து அப்லோட் பண்ணிவிட்டோம் ஆல்ரெடி. நீங்கள் தொடர்ந்து படிங்க. ஒரு அதிகாரமாக நான் அப்படியே திருக்குறளும் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்களா, இங்கேயும் பார்த்துக்கலாம். ஆன்லைனில் டெஸ்ட் எழுத சொல்கிறேன் இல்லையா, அங்கே போய்ட்டு நீங்கள் அங்கே டெஸ்ட் எழுதிட்டிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு ரிசல்ட் ஷோ ஆகுங்க. உங்களுக்கான ரிசல்ட் பாக்ஸ் வரும். அதுக்கு மேலேயும் இந்த வீடியோ வந்து நான் எம்பெட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் அங்கேயும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இங்கே பார்க்க முடியலன்னா நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம், எங்கே வேணால் பார்த்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் எழுதுறீங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எந்த ஒரு இதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறேன். அதுவும் இல்லாமல் அதில் வந்து கீழே நம்ம எக்ஸ்ப்ளனேஷனும் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஒரு டெஸ்ட்டு ஒரு கொஷினுக்கு கீழேயும். அது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானதாக தேவையாக இருந்தால் நான் அதில் ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா? பார்க்கலாங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.